தேவகி நந்தநாத நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளான்னு முதல் பாசுரம் இன்னைக்கு. இந்த பாசுரத்தினுடைய விசேஷமே என்ன அப்படின்னா, வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அந்த வேதத்தில் சொன்ன பிரகாரம் இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. எந்த பாசுரம் அப்படின்னா 30 பாசுரமும். இதை எவன் சொல்லலையோ அவன் வையம் சுமப்பது வம்பு, அதாவது அவன் பூமிக்கு மேலே வாழ்வதே அர்த்தமில்லை அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா ரொம்ப நளினமாக இருக்கிறது. ஒரு பழத்தை பிழிஞ்சு ஒரு ஜூஸ் மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் அதை குடிக்கிறதுக்கும் சிரமமாக இருக்குன்னு சொல்கிறான்னா அப்புறம் அவன் அன்ஃபிட்டான ஆள் அப்படின்னு சொல்கிறான். அது மாதிரி இன்றைய தினம் தாயார் ஒரு பக்தனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டா. இந்த பூலோகத்தில் பக்தர்களை பார்த்து ஒரு பொறாமை வந்தது. பக்தர்கள்லாம் சுவாமிக்காக எதை வேணாலும் விட்றாப்பாரு, நம்மால் அப்படிலாம் இருக்க முடியுமா? பக்தர்கள் மாதிரி நான் இருந்து நான் உங்களை அடையணும்னு சுவாமியை பிரார்த்திக்கிறா. அது ரொம்ப சிரமம்னு சுவாமி சொல்கிற. என்ன சிரமம் அப்படின்னா, நான் முதல்ல பக்தர்களுக்கு கஷ்டம்தான் கொடுப்பேங்கிறார். ஏன் அப்படின்னா, ஒருத்தன் ஒரு வாட்டி செலக்ட் பண்ணி சேர்த்துக்கணுன்னா அவனுக்கு இன்டர்வியூ இருக்குது. இந்த போலீஸு எடுப்புக்கெல்லாம் பாருங்கள், நிறைய ட்ரைனிங் பண்ணி அவனை என்னென்னமோலாம் பண்ணி அதுக்கப்புறம்தான் அவனுக்கு நல்ல போஸ்ட்டு கிடைக்கிறது. அது மாதிரி பக்தனை நமக்குள்ளே சேர்த்துக்கிறதுக்கு நான் சிரமம் கொடுப்பேன்னா, இருந்தாலும் பக்தர்களுக்காக நீங்கள் இருக்கிற அந்த பிரேமம் இருக்கே, அந்த அன்பு, அது எனக்கு வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணுறா. சரின்னு ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆழ்வாருக்கு தாயாராக சேர்றான். இதுதான் ஆண்டாள் சரித்திரம். ஆண்டாள் ஒரு சின்ன பெண் குழந்தையா துளசி மடத்தில், இன்றைக்கும் அந்த துளசி மடம் இருக்குது ஸ்ரீவில்லிபுத்தூரில். வடபத்திர சயன பெருமாள் கோவில்னு இருக்குது. நிறைய பேர் அங்கே போனது கூட இல்லை. அதை தாண்டி தான் ஆண்டாள் சன்னதிக்கு போகணும். அது ஒரு வலது பக்கம் ஆண்டாள் சன்னதியோடைய நேரடியாக போனோன்னா அதனுடைய வலது பக்கம் வடபத்திர சயன பெருமாளுடைய சன்னதி இருக்குது. அந்த சன்னதியில் ஒரு துளசி மடம் இருக்குது. அந்த துளசி மடத்தினுடைய அதுக்கு ரொம்ப பக்கத்தில் தாயார் ஒரு சின்ன குழந்தையா ஆழ்வாருக்கு கிடைக்க, முதல்ல இருந்து நாம் குழந்தைகளுக்கு என்ன சொல்கிறோமோ குழந்தைகள் அதுதான் குழந்தைகள் கற்றுக்கும். நாம் என்ன சொல்லி கொடுக்குறோமோ, நான் நித்திய சகஸ்நாமம் சொல்லியிருந்தா குழந்தை ஆட்டோமேட்டிக்காக சொல்கிறது. தனியாக ஒருத்தனுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சினிமா பாட்டு சொல்லியிருந்தால் அது சினிமா பாட்டு சொல்கிறது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அது மாதிரி குழந்தைகளுக்கு சொல்ல சொல்ல எது எப்படி கற்றுக்கிறதோ அது மாதிரி ஆழ்வார் எப்போ பார்த்தாலும் நித்தியம் பூ கட்டுவாராம். பூ கட்டும் பொழுது ஏதோ ஒரு கதை சொல்லிகிட்டே இருப்பான். சுவாமியினுடைய சரித்திரத்தை ஒன்று ஒன்றா சொல்லுவாராம். அப்படி இருந்து இருந்து தாயாருக்கு நானும் பகவானை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை வருது. பூலோகத்துக்கு நான் பக்தி பண்ணி என் பக்தியை அவர் ஒத்துண்டு என்னை கல்யாணம் பண்ணிட்டு எப்போவுமே அவர் என்னை பக்கத்துலேயே வச்சுக்கணும்னு ஒரு ஆசைப்படுறா. சரி, அப்படி ஆசைப்பட்டா என்ன பண்ணுறது? சுவாமி பக்தனை தானே கிட்ட சேர்ப்பார்னு பக்தி பண்ணணும்னு நினைக்கிறா. அந்த பக்தியோடைய அங்கம்தான் இந்த மார்கழி மாதம். ஆண்டாள் காலத்திற்கு முன்னாடியே, ஆண்டாள் அவதாரத்துக்கு முன்னாடியே இந்த மார்கழி மாதம் பூஜை இருந்தது. சாஸ்திரங்கள்லாம் சகசிர வாருஷிகி பூஜா தினேன ஏகேன லப்யத்தை, நம்ம கோவில் அதெல்லாம் நடக்குது. இப்போ இன்னும் புதுசாக நடக்குது. ஒவ்வொரு வருஷம் ஒன்றா ஆட் பண்ணிட்டு வரும். என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, சுவாமிக்கு எது உகந்ததோ, எது மாதிரி பூஜை பண்ணணுமோ ஒரு கோவிலில் அது மாதிரி பூஜை நடக்கிறது நம்ம கோவிலில். என்ன அப்படின்னா 32 உபச்சாரம் நடக்கிறது. சுவாமிக்கு 32 விதமான ஒரு பூஜை நடக்கிறது ஒரு நாளைக்கு நித்தியப்படியே. இது இப்போ தனுர்மாசங்கிறதுனால இதை இப்படி பண்ணோன்னா அந்த விசேஷத்தை சொல்கிறேன். இப்போ இந்த நட்சத்திர ஹாரதி இருக்கு பாருங்க, நட்சத்திர ஹாரதி, இந்த கும்பஹாரதி, இதெல்லாம் சேவிக்கும் முன்னாடி வருவாளுக்கு தான் இந்த தரிசனம் கிடைக்கும். நாளைக்கு எதுக்கு இப்போ இன்றைக்கி சொல்கிறேன் அப்படின்னா, இன்னிலேருந்து 30 நாள், அதுக்கப்புறம் யாரும் 30 நாள் கோவிலில் சனிக்கிழமை ஒண்டி தான் வருதுன்னு ஒரு விரதம் வச்சுருக்கீங்க எல்லோரும். அப்படி இல்லாமல் இந்த 30 நாளும் இந்த கும்ப ஆரத்தி, நட்சத்திர ஆரத்தி, ராஜோபச்சாரம்னு சுவாமிக்கு கொடை காமிக்கிறது, வெஞ்சாமரை காமிக்கிறது, சுவாமிக்கு ஆலவட்டத்தினால விசிறி விடுறது, இதெல்லாம் ராஜோபச்சாரம்னு பேர். இது பண்ணோன்னா சுவாமிக்கு ஒரு எனர்ஜி வருதான், தெம்பு வருதான். யாரெல்லாம் அந்த சமயத்தை 2 கை கூப்பி முன்னாடி நிற்கிறானோ அவன் அத்தனை பேருக்கும் நாம் அனுகிரகம் பண்ணணும்னு சுவாமிக்கு தோன்றதான். அப்பேற்பட்ட விசேஷமான பூஜை நம்ம கோவிலில் நித்தியம் நடக்கிறது.
இப்போ 30 நாள் நடக்கிறது. இது மாதிரி பூஜை நடக்கிறது. அந்த பூஜையில நாமளும் விரதம் இருக்கணும்னு தாயார் இருக்கா. அந்த விரதம் பேர் தான் காத்தியாயனி விரதம் அப்படின்னு பேர். காத்தியாயனி விரதத்தை ஆண்டாள் இன்னிலிருந்து அனுசரிக்கிறார். நம்ம மதத்திலேயே என்ன விசேஷம்னா, எது செஞ்சாலும் அதை எல்லாருடைய நன்மைக்காகவும் பண்ணணும். இதை பூஜை பண்ணுறோன்னா நான் மட்டும் அதை பார்த்துட்டு மற்றவெல்லாம் கோயில் வரக்கூடாதுன்னு சொல்லி பண்ணுறதுன்னு இருக்கே, அது சாஸ்திரம் ஒத்துக்காது. அத்தனை பக்தர்களும் தரிசனம் பண்ணணும், அத்தனை பிரசாதமும் எல்லாருக்கும் போய் சேரணும். அப்படிதான் நான் கோவிலில் ஒருத்தர் இருந்தான்னா இந்த தரிசனத்துக்காக சண்டை போடுறான். எல்லாரும் நிற்காதீங்கிறது, மறைக்காதீங்கிறது, முன்னாடி போங்கங்கிறது, இப்படிலாம் சொல்கிறாரோ இல்லை. அவனெல்லாம் அந்த பக்தியெல்லாம் சுவாமி அவனை பார்க்கறதே இல்லை. இவன் தான் சுவாமியை பார்க்குறான். சுவாமி தானே நம்ம பார்க்கணும். சுவாமியை இது மாதிரி பண்ணிட்டு வரவொடனே நம்மளையும் அது மாதிரி சொல்லுவானோன்னு சுவாமி அவனை பார்க்க மாட்டாரான். இங்கே சாதுவாக இருந்து சுவாமி மேலே பக்தியாக இருந்து தரிசனத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறான். அது மாதிரி மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா. இன்னைக்கு திங்கக்கிழமை, திங்கள்லாம் ஒரு மாதம்னு அர்த்தம். பொதுவாக இன்னைக்கு இந்த பாசுரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு திங்கக்கிழமையே அமைஞ்சிருக்கு. மதி நிறைந்த நன்னாளாம். இன்னைக்கு என்ன அப்படின்னா, காலையில் எழுந்துக்கிறவனுக்கே அவன் வந்து முன்னேறவன் தான் காலையில் எழுந்துப்பான்னு அர்த்தம். வாழ்க்கையில் முன்னேறவனுக்கு சூரியோதயத்துக்கு முன்னாடி முழிப்பு வரும். இன்னைக்கு சூரியோதயத்துக்கு அப்புறம் எழுந்துட்டா எல்லாரும் பெருமையாக நினைக்கிறான். அதை தாயார் சொல்கிறா, நீராட போதினே நாம் எல்லாம் குளிச்சுட்டு பகவானை நினைக்கணும். எதுக்கு அப்படின்னா, நந்தகோபன் குமரன் அந்த நந்தகோகுலத்தில் எப்போ தன்னுடைய குழந்தைக்கு யாராவது அசுரர்களாலேயோ கெட்டவர்களாலேயோ தீங்கு வருமோன்னு நினச்சின்னு ஒரு பெரிய ஒரு வேல் வச்சுட்டு நந்தகோகுலத்தில் நந்தகோபர் இருக்காராம். யாருக்காக இவர் பாதுகாக்கிறார் அப்படின்னு சொன்னா, இளஞ்சிங்கம்ங்கிற யார் நரசிம்ம அவதாரம் எடுத்து இந்த உலகத்தையே கடகடன்னு ஆட்டின பகவானுக்கு காவல் நிற்கிறாராம். யாராவது என்ன பண்ண முடியுமா இந்த சுவாமியை? அவர் குழந்தையா வந்ததுனால ஏதாவது பண்ணிட முடியுமா? ஆனால் அதனால தான் ஒரு வார்த்தையில் ஒளிச்சு வச்சு பேசுவா. கவிகள் பேசுனா ஒளிச்சு வச்சு பேசுவா. கவிகளே பேசுனா அந்த வார்த்தையில் 100 அர்த்தம் இருக்குன்னா ஆண்டாளே சொல்கிறா. ஆண்டாள் சொன்னால் ஒரு வார்த்தைக்கு எவ்வளோ. அதனால தான் இந்த ஒவ்வொரு பாசுரமும் மந்திரத்துக்கு சமமான பாசுரம்னு அர்த்தம். இந்த 30 பாட்டும் மந்திரத்துக்கு என்ன சக்தியோ அந்த சக்தியை கொடுக்கும் இந்த 30 பாட்டும். அப்படி சொல்கிற ஏராந்த கண்ணீர் யசோத இளஞ்சிங்கம் அந்த பகவானை நாமெல்லாம் நாம் இருக்கணும். எப்படி விரதம் இருந்து அவனுடைய திவ்யமான சரித்திரங்களை கேட்கணும் அப்படின்னு சொல்கிறான். திவ்யமான சரித்திரங்களை கேட்கறது மட்டும் இல்லாமல் அவனுடைய அவதார கதைகள் எல்லாம் நாம் பாடிண்டே குளிக்கணும். அப்படி குளிச்சுட்டு அந்த யசோத இளஞ்சிங்கம் இருக்கே, அவன் தூங்கின்னு இருப்பான். அவன்கிட்ட போய் அவனுடைய சரணாரவிந்தத்தில் நாம் பக்தி பண்ணணும்னு இன்னைக்கு பாசுரத்தில் சொல்கிறான். ரொம்ப விசேஷமான முதல் பாசுரம். இந்த பாசுரத்தில் கேட்டாலே பயங்கள்லாம் நீங்கும் அப்படிங்கிறான். ஏன்னா சுவாமியினுடைய தாயாரையும் சுவாமியினுடைய அப்பாவையும் மேற்கோள் காமிச்சு பேசுகிற இந்த பாசுரம் யசோத இளஞ்சிங்கம்னு நரசிம்ம அவதாரத்தை பற்றி சொல்கிறான். நரசிம்ம அவதாரத்துக்கே விசேஷம் என்னன்னா, பயகிருத் பயநாசனகான்னு சகஸ்ரநாமத்தில் பயம் கொடுக்குறவன் அவனே பயத்தை விடுபட வைப்பான் அப்படின்னு சொல்கிறான். நாம் தப்பு பண்ணோம்னா அம்மா அடிக்கிறா, அடித்ததுக்கு அப்புறம் அந்த அடி வீங்கி இருந்ததுன்னா அந்த அம்மாவே மஞ்சளை கலரி வந்து பத்து போடுறான். அது மாதிரி பகவான் நாம் தப்பு பண்ணோம்னா சிக்ஷை பண்ணுறார். அதுக்கப்புறம் நாம் உணர்ந்துட்டோம், ஆகா அது தப்புன்னு உணர்ந்துட்டோம் அப்படின்னா அந்த சுவாமியே தன்னுடைய கையினால் அவனுக்கு அனுகிரகம் பண்ணுறாராம். அப்பேற்பட்ட விசேஷமான பாசனம். இன்னிலிருந்து 30 நாள் அத்தனை பேரும் நாம் சேர்ந்து பகவானை வழிபடணும், பகவானுடைய திருநாமங்களை சொல்லணுங்கிற. அதனால தான் இந்த பாசுரத்தில் அவ்வளவு அவதாரமும் அவ்வளவு பேரும் வருது. 30 நாளும் ராவணாவதாரம் வரப்போகிறது, கிருஷ்ணாவதாரம், ராமாவதாரம் இப்படிலாம் சொல்கிறா. அன்றி உலகளந்த அடி போற்றின்னு இருக்கோல்ல, எல்லாத்தையும் போற்றி போற்றின்னு வருது பாருங்க. ஒவ்வொரு அவதாரத்தை பற்றியும் பேசுகிறா. ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், வாமனாவதாரம், நரசிம்ம அவதாரம் பற்றி பேசுகிறா. ஏன் அப்படின்னா மகாபாபங்களை போக்கக்கூடிய சொற்களம். ஒரு நாளைக்கு என்னென்னமோ பேசுகிறோம். நாம் சாப்பிட்ட சாப்பாடு எனர்ஜியாக பேசுகிறோம்ல, என்னென்னமோ பேசுகிறோம். ஆனால் இது மாதிரி பேசுகிறோம், அவனுக்கு சகல விதமான சௌக்கியமும் பகவான் கொடுக்குறாருன்னு சொல்கிறார். அத்தனை பேரும் இந்த மார்கழி 30 நாளும் இந்த மகா அனந்தம் விஷ்ணு சந்நிதம்னு இத்தனை உபச்சாரமும் இவ்வளோ பூஜையும் நடக்கிறது.
திருப்பதியில் இதே மாதிரி நடக்கிறதான்னு கூட யாருக்கும் தெரியாது. இது மாதிரி நடக்கிறதுன்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் நடக்கிறது அங்கே என்ன எந்த காலத்துலேருந்தோ நடந்துட்டு இருக்கு. ஆனால் அங்கே சேவிக்க முடியாது. அப்படிலாம் சேவிக்க முடியாதுங்கிற காரணத்தினால தான் பகவான் இது மாதிரிலாம் தரிசனம் கொடுக்குறார். இது இந்த 30 நாள் தான் நமக்கு கிடைக்கும். 30 நாளும் இந்த பாசுரம் சொல்லிட்டு இத்தனை ராஜோபச்சாரம் தரிசனம் பண்ணிட்டு இதை விட வாழ்க்கைக்கு ஒருத்தனுக்கு அர்த்தம் தேவையான்னு தோணும். இதனால எல்லாரும் ஒரு 10 பாசுரம் முடியட்டும், நாம் தீர்த்தம் வாங்கிக்க போகலாம் இப்படிலாம் நினைக்காம முதல் பாசுரத்துக்கே எல்லாரும் ஒரு 10 பேர் தான் முதல்ல வர்றதுன்னு ஒரு வழக்கம் இருக்கு பாருங்க. அந்த வழக்கத்தை மாற்றி எல்லாருமே இந்த 100 பேருமே முதல்ல வரணும். முதல் பாசுரத்துலேருந்து அத்தனை உபச்சாரம் பண்ணுறதை கண்ணால் சேவித்து வாயால் இவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணிட்டா 2 நாளில் வந்துடும். எல்லாம் தமிழ் சொற்கள் தான். அப்பேற்பட்ட பகவானுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்துக்கு பாத்திரமாகி பகவான் அத்தனை நாளும் நீங்கள் தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு தரணும்னு நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். பண்டரிநாத் மகாராஜ் கி ஜெய்.